ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பெரிய சைஸ் தக்காளி, வெண்டைக்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் தனியாக ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த வெண்டைக்காவை நீங்கள் வதக்கி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இதே அந்த ஸ்டேஜ்லேயே நான் என்ன பண்ணுறேன், அங்கே பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு நான் வெண்டைக்காய் கூட வதக்கி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு. நல்லாவே வெந்தால் தான் இதுக்கு உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறதுல நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் கடாய் வச்சு நீங்கள் தனியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் வேலை முடியும். இந்த மாதிரி நான் வதக்கி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா லைட்டாக பிசுப்புன்னு வருது. ஆனால் இப்போ நல்லா வதக்க அந்த சுத்தமாக அதுவே இல்லாமல் லைட்டாக ப்ரௌன் ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பேஸ்ட் பதத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் வெண்டைக்காவை சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா அதில் ஊறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் இல்லை, கொஞ்சம் பெரிய ஸ்பூன்லேயே குழம்பு மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம குழம்பு மசாலா தூளுமே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் தான் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் இது போட்டுக்கிறேன் கார மிளகாத்தூள். இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். கொஞ்சம் பரட்டிட்டு அது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ இதில் என்னென்னு பண்ணுங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இப்போ லைட்டாக போகுது. அதுக்கப்புறமா நான் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். இதில் புளி கரைச்சி ஊற்றுவாங்க. நான் இதில் புளி இன்றைக்கி சேர்க்கலை. ஏன்னா நான் தக்காளி அதிகமாகவே சேர்த்துட்டேன். ஸோ புளி நான் சேர்த்தேன்னா எனக்கு ரொம்பவே புளிப்பாயிடும். நீங்கள் புளி சேர்த்திங்கன்னா கொஞ்சமாகவே சேருங்க.